ஓம் சாந்தி. 6/5/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது பாவனம் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு படிப்பு கற்பித்து கொண்டிருக்கின்றார். பிறகு தன் கூடவே அழைத்து செல்வார். இப்பொழுது வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆதலால் தூய்மையாக ஆகுங்கள். பத்தீத்த பாவனாகிய தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் பாவனம் ஆகிவிடுவீர்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். தந்தை தனது அறிமுகத்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கொடுக்கின்றார். இப்போது தந்தை வெளிப்படுத்துவது உங்களது கடமையாகும். குழந்தைகள் தந்தை வெளிப்படுத்துவார் என்றும் கூறப்படுகின்றது. பக்தி என்றால் ராவணராஜ்யம், ஞானம் என்றால் ராமராஜ்யம். ஞானத்தை படிப்பு என்று கூறப்படுகின்றது. பக்தியை படிப்பு என்று கூறப்படுவது கிடையாது. ராஜயோகம் கற்றுக்கொள்வது படிப்பாகும். பக்தியில் அலைந்து ஏமாற்றம் அடைகிறீர்கள். படிப்பு முழுமையான முறையில் படிக்க வேண்டும். நாம் மாணவர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். சிவ் பாபாவை சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று புரிந்து கொள்வது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தந்தையின் செய்தியை கூற வேண்டும். இந்த நேரத்தில் பாரதம் வைஷாலயமாக இருக்கின்றது. முன்பு பாரதம்தான் சிவாலயமாக இருந்தது. இப்பொழுது 2 கிரீடங்களும் கிடையாது. கல்பத்திற்கு முன்பு யார் படித்தார்களோ அவர்களே வருவார்கள். பாபா, நாம் உங்களை கல்பத்திற்கு முன்பும் சந்தித்திருந்தோம். படிப்பதற்கும் நினைவு யாத்திரை கற்றுக்கொள்வதற்காக வந்திருந்தோம் என்று கூறுகிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை தந்தை என்று கூறுவது கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தீத்த பாவன் என்றும் கூற மாட்டார்கள். மிலிட்ரியில் உள்ளவர்களுக்கும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். அவர்களையும் முன்னேற்றம் செய்ய வேண்டும். அவர்களும் அவர்களது காரியத்தை செய்தே ஆக வேண்டும். இல்லையெனில் எதிரிகள் யுத்தம் செய்து விடுவார்கள். யார் யுத்த மைதானத்தில் சரீரம் விடுவார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று கீதையில் உள்ளது. ஆனால் இவ்வாறு சென்றுவிட முடியாது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய வரும்பொழுதுதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். சொர்க்கம் என்றால் என்ன என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. சர்வ சக்திவான் என்று ஒரு தந்தை தவிர வேறு யாரையும் கூற முடியாது. பக்தர்கள் பகவானை சந்திப்பதற்காக பக்தி செய்கின்றனர். பகவான் எந்த ரூபத்தில் வந்து சந்திப்பார் என்பது தெரியவில்லை. அதனால்தான் அதற்கு குருட்டு நம்பிக்கை என்று கூறப்படுகின்றது. எப்பொழுது தந்தை வந்து பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுதுதான் பிரம்மாவுக்கும் புகழ் கிடைக்கின்றது. நீங்கள் தனது உடல், மனம், பொருள் மூலமாக எனக்கு உதவியாளர்களாக ஆகிறீர்கள். சாதாரண உடலில் தந்தை வந்திருப்பதை இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள். நரகத்தின் வாசல் மூடப்பட்டு சொர்க்க வாசல் எப்படி திறக்கப்படுகின்றது என்பதனை நீங்கள் அறிவீர்கள். சிவன் கங்கை கொண்டு வந்தார் என்றும் கூறுகின்றனர். பகீரதன் மூலம் கங்கை வெளிப்பட்டது. தண்ணீர் எப்படி தலையிலிருந்து வெளிப்படும்? பகீரதன் மலை மீது அமர்ந்திருக்கின்றாரா என்ன? அவரது தலைமுடியிலிருந்து கங்கை வெளிவருவதற்கு இவையெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் பக்தர்கள் எழுதியுள்ளார்கள். மழை நீர் கடலிலிருந்து உருவாக்கப்படுகின்றது. அந்த நீர் முழு உலகிற்கும் செல்கின்றது. அனைத்து இடங்களிலும் நதிகள் உள்ளன. மலைகளில் தண்ணீர் உறைந்து கட்டிகளாக ஆகிவிடுகின்றது. மழை பெய்யவில்லை என்றால் கிணறும் காய்ந்துவிடும். சத்தியுகத்தில் அழுவது போன்ற துக்கம் எதுவும் கிடையாது. மோகத்தை வென்ற அரசரின் உதாரணத்தை காண்பித்துள்ளார்கள். அவ்வாறு எதுவும் இல்லை. சத்தியுகத்தில் ரிஷி முனிவர்கள் கிடையாது. யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு இதனை கூறுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பகவான் கூறுகின்றார். என் மீது அன்பு செலுத்துங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள். இதுதான் கலப்படமற்ற நினைவாகும். குழந்தைகளா, நீங்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையக்கூடாது. ஒரு பொழுதும் படிப்பை விட்டுவிடக்கூடாது. சில குழந்தைகள் தீய சாவகாசத்தில் வந்து கோபித்து கொண்டு அவர்களாகவே பாடசாலை திறந்து விடுகின்றனர். தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு தனியாக பாடசாலை திறந்தால் இது மூர்க்கத்தனமாகும். கோபித்து கொள்கிறீர்கள் எனில்
பாடசாலை திறப்பதற்கு தகுதியற்றவராக ஆகிவிடுகிறார்கள். உங்களது தேக அபிமானம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது. தந்தையின் நினைவின் மூலம்தான் கவலைகள் நீங்கும். ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையக்கூடாது. தங்களுக்குள் கோபித்து கொண்டு படிப்பை விட்டுவிடக்கூடாது. விரோதம் ஏற்படுத்துவதும் தேக அபிமானமாகும். தீய சாவாசத்திலிருந்து தன்னை மிகவும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். பாவனம் ஆக வேண்டும். தனது நடத்தையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு புத்தி உடையவராகி ஒரு தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருக்க வேண்டும். உடல் மனம் பொருள் மூலம் தந்தையின் காரியத்தில் உதவியாளர்களாக ஆக வேண்டும். விலகிய மற்றும் அன்பானவர் ஆக மாறுவதற்கான இரகசியத்தை தெரிந்து கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடிய சமநிலையில் இருப்பவர் ஆகுக. எந்த குழந்தைகள் இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே விலகிய மற்றும் அன்பானவராக மாறுவதற்கான இரகசியத்தை தெரிந்திருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் சுயத்தின் மீது திருப்தியாக இருக்கின்றார் மற்றும் குடும்பத்தையும் திருப்தியாக வைத்துக் கொள்கிறார். கூடவே உண்மையான இதயம் உடையவராக இருக்கின்ற காரணத்தினால் பகவானும் அவர் மீது திருப்தியாக இருக்கின்றார். இப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய நல் இணக்கம் உடைய குழந்தைகளுக்கு தனக்காகவும் அல்லது பிறருக்காகவும் எவரையும் வக்கீல் ஆக்குவதற்கான அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் தனக்கான தீர்மானத்தை தானே எடுக்கின்றார். எனவே அவருக்கு வேறு எவரையும் நீதிபதியாகவோ வக்கீலாகவோ ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேவை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. அந்த ஆசீர்வாதங்கள் தான் ஆரோக்கியத்திற்கான ஆதாரம் ஆகும். எப்படி பௌதீக உடலில் விசேஷமாக சுவாசம் இருப்பது மிகவும் அவசியமாக உள்ளதோ, சுவாசம் இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை. இதே போல பிராமண வாழ்க்கையின் சுவாசம் பவித்திரதா ஆகும். 21 பிறவிகளின் பாக்கியம் பவித்திரதாவின் ஆதாரமாகும். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்புக்கு ஆதாரம் பவித்திரதா ஆகும். சங்கமயுக பலன்களின் ஆதாரம் மற்றும் எதிர்காலத்தின் பூஜைக்குரிய நிலையின் பதவியின் ஆதாரம் பவித்திரதா ஆகும். எனவே பவித்திரதாவின் ஆளுமையை வரதானத்தின் ரூபத்தில் நடைமுறைப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.